அதிமுக குறித்து அவதூறு செய்திகளை வெளியிடும் தினமலர் நாளிதழ் குறித்து இந்தியா மற்றும் தமிழக தேர்தல் ஆணையத்திடம் அதிமுக சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து அதிமுக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் இன்பதுரை செய்தியாளர்களை சந்தித்து பேசி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். அதிமுகவுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இடையில திரைமறைவுல ஒரு டீல் நடக்குதுன்னு ஒரு பொய்யான கட்டுக்கதையான ஒரு செய்தி. இது அதிமுகவினுடைய தொண்டர்கள் மத்தியில் பொதுமக்கள் மத்தியில் மிக குழப்பத்தை விளைவிக்கிற செயலாகும். இது தண்டனைக்குரிய குற்றம். இப்போ மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் அமலில் வந்த பிறகு இந்த மாதிரி பொய்யான கட்டுக்கதையான செய்தி, அதாவது தேர்தல் ஆணையர் தேர்தலை அறிவிக்கும் போது ஒன்று சொன்னார், மைத் வெர்சஸ் ரியாலிட்டின்னு, அதாவது கட்டுக்கதைக்கும் உண்மைக்கும் இடையில் நடக்கிற சண்டை. அதை கட்டுக்கதையான ஒரு செய்தியை வெளியிடுவதுங்கிற குற்றம். அதுபடி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அதுக்கு புகார் கொடுத்தா தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தேர்தல் அறிவிக்கப்பட்டு மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் வந்த பிறகு இப்படி ஒரு செய்தியை வெளியிடுவதன் மூலம் அவங்க யாருக்கு ஃபேவராக இருக்கணும்னு நினைக்கிறத பற்றி நான் குறை சொல்லலை. அதற்காக எங்கள் கட்சி அதில் தேவையில்லாமல் இழுத்து நாங்கள் பாரதிய ஜனதாவோட கள்ள உறவில் இருக்கிறத ரகசிய டீல் அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. அந்த செய்தி கண்டிக்கத்தக்கது, அது தண்டனைக்குரியது. அந்த செய்திக்கு அவர்கள் மன்னிப்பு கேட்கணும், அது மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது போன்ற செய்திகள் வெளியிடுவதன் மூலமாக அதிமுகவினருக்கு வாக்காளர் மத்தியில் அதிமுக மீது ஒரு குழப்பமான மனநிலையை உண்டாக்கும், தொண்டர்களுடைய உற்சாக குறைவை உண்டாக்கும். அப்படி எதுவுமே இல்லை. அதிமுக ஏற்கனவே எங்களுடைய பொதுச் செயலாளர் அறிவிச்சிருக்காரு, அதிமுக போட்டியிடும் பாஜகவோடு எந்த உறவும் இல்லை என்று அறிவித்திருக்கிறார். அதற்கு பிறகு இப்படி செய்தியை உள்நோக்கத்தோடு வெளியிடுவதுங்கிறது கண்டனத்துக்குரியது. கண்டிப்பா முதல்வர், அதாவது இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒரு அரசியல் தலைவர்கள் இன்னொரு அரசியல் தலைவரை பற்றி உள்நோக்கத்தோடு தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சிக்க கூடாதுன்னு இருக்கு. அதே நேரத்தில் பத்திரிகைகள் இது போது கட்டுக்கதையை விடக்கூடாதுன்னு இருக்கு. ரெண்டும் கண்டிக்கத்தக்கது தான். கண்டிப்பாக கொடுப்போம். அதை உரிய அதாவது ஆளுநரை திரும்ப போறணும், படைபெறணும், செய்து வைக்காத ஆளுநரை திரும்ப போற சொல்லி குடியரசு லெட்டர் போடுறோம். எப்படி பாக்குறீங்க? அதாவது பொன்முடியோடைய தீர்ப்புங்கிறது உச்ச நீதிமன்றம் கொடுத்து, ஏற்கனவே சென்னை உயர் நீதிமன்றம் அவருக்கு 3 ஆண்டு தண்டனை விதித்து 50 லட்ச ரூபா ஃபைன் போட்டு ஒரு தீர்ப்பை கொடுத்துருந்து. அந்த தீர்ப்பை நிறுத்தி தான் வச்சிருக்கவங்களையே தீர்ப்பை ரத்து செய்யலை. அவருக்கு இன்னும் கிளீன் சிட் கொடுக்கல. அதாவது அன்சாரி வழக்கு, ஃபைசல் அன்சாரி வழக்குன்னு ஒரு வழக்கு இருக்கு. அந்த வழக்கை என்ன அன்சாரி வழக்குன்னு சொல்கிறோம். பிஎஸ்பியோடைய ஒரு எம்பி அந்த வழக்கில் இது மாதிரி தண்டனையை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். அவருக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவருக்கு வாக்களிக்கிற பாராளுமன்றத்தில் கலந்துக்கலாம், வாக்களிக்கக்கூடாது, அதே நேரத்தில் எந்த பெனிஃபிட்டும் பெறக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வழக்கில், பொன்முடி வழக்கில் எதற்காக இந்த தீர்ப்பை அவங்க கொடுத்தோன்னு சொன்னாங்கன்னா, அந்த தீர்ப்பிலே சொல்லியிருக்காங்க, அந்த திருக்கோவிலூர் தொகுதிங்கிறது அன்ரெப்ரசன்டடாக இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த தீர்ப்பை நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம். தண்டனை தீர்ப்பு, கன்விக்ஷன் சென்டென்ஸ் ரெண்டு இருக்கு. பொதுவாக தண்டனைங்கிறது வேற, தீர்ப்பு ஒரு தீர்ப்பின் மூலமாக தண்டனை வருது. தண்டனையை நிறுத்தி வைப்பாங்க, இதில் தீர்ப்பையை நிறுத்தி வச்சிருக்காங்க. தீர்ப்பையை நிறுத்தி தான் வச்சிருக்க வழியே தீர்ப்பை ரத்து செய்யலை. அதனால் அவருக்கு கிளீன் ஷீட் கொடுக்கல. இப்போ ஒரு பூனை இருக்குது, அது திருட்டு பூனைன்னு தெரிஞ்சாச்சு. அது பிறகு அது பாலுக்கு தோழனாக வைப்பாங்களா, பாலுக்கு காவலாக வைப்பாங்களா? அப்படி வைக்க முடியாது. அவ்வாறு வைத்தால் அது தவறு. இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, ஒருவேளை இப்போ கவர்னர் மறுத்திருக்கதா செய்தி வருது. கவர்னர் ஒருவேளை பதவி பிரமாணம் செய்து வைத்தார்னா அது சட்ட ரீதியாக ஏற்கத்தக்கது அல்ல. ஏன்னா இப்போ கவர்னருக்கு 164 நியமிக்கிற அதிகாரம் இருக்குது. முதலமைச்சர் சொன்னால் அவர் பதவி பிரமாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது சட்டம். ஆனால் கவர்னருடைய ப்ளஷர்னு ஒன்று இருக்குது. கவர்னர் அதை அக்செப்ட் பண்ணணும், அவர் மைண்டை அப்ளை பண்ணணும், இவருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு அப்ளை பண்ணணும். நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு, அவர் யோக்கியர்னு சொல்லிடுச்சா? இல்லை, தீர்ப்பை நிறுத்தி வச்சிருக்கு. எனவே அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியாதுங்கிறது தான் ஒரு வழக்கறிஞராக என்னுடைய இன்டர்பிரேஷன். ஒருவேளை பொதுவாக கவர்னரும் திமுகவும் பேசிக்குவாங்க, அதுக்கப்புறம் ஒன்றும் நடவடிக்கை இருக்காது, வாயில் வார்த்தைகள் தான் இருக்கும். ஒருவேளை பதவி பிரமாணம் செய்து வைத்தால் நீதிமன்றத்தை நாங்கள் நாடுவோம். ஏன்னா அது கோரண்டை ஃபைல் பண்ணுவோம். அப்படி பண்ண முடியாது. ஏன்னா ஏற்கனவே அவர் மீது ஊழல் வழக்கு, இப்போ ஃபைசல் கேஸ் நான் சொல்கிறேன் இல்லையா, அன்சாரி கேஸில் அவர் மேலே குண்டாஸ் ஆக்ட் தான். அது மாதிரி இவர் இதே மாதிரி இன்னும் 2 வழக்குகளில் நிறுத்தி வச்சுருக்காங்க. ஒன்று முகமது ஃபைசல் லட்சத்தீவுடைய எம்பி,
அதையும் நிறுத்தி வச்சுருந்தாங்க. அது மாதிரி ராகுல் காந்தி கேஸ், இதெல்லாம் வேறு வேறு வழக்குகள். இது ஊழல் வழக்கு. ஊழல் வழக்குக்கு ஸ்டேயே கிடையாது. அப்போ என்ன விஷயத்துக்காக உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை கொடுத்துச்சுன்னா, அன்ரெப்ரசன்டடாக ஒரு திருக்கோவிலூர் தொகுதி இருந்துடக்கூடாதுங்கிறதுனால அந்த வழக்கு பட்டியலில் வரிசைப்படி தான் வரும். அதுவரை அங்கே காலியாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த இடைக்கால தீர்ப்பை நாங்கள் இந்த தீர்ப்பை நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம் என்று தான் சொல்லுறாங்க. ரத்து செய்து விட்டதாக அர்த்தம் ஆகாது. இல்லை, புகழேந்தி வந்து அதிமுக மெம்பரே இல்லை, மெம்பர் இல்லை. அதாவது சிம்பிள் ஆக்ட் பேரா 15 ஒன்று இருக்குது. ஒரு கட்சியோடைய சிம்பிள் ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குது. அதில் கட்சி வெர்டிக்கலாக ஸ்பிளிட் ஆனால் தான் சிம்பிளை ஃப்ரீஸ் பண்ண முடியும். இப்போ புகழேந்தி யார்? அவர் அதிமுக இல்லை. அவர் யார் நீக்கினாங்கன்னா, ஓபிஎஸ் இபிஎஸ் ஒன்றா இருக்கும்போதே அவர் நீக்கப்பட்டு விட்டார். அதை எந்த நீதிமன்றத்திலும் அவர் சேலஞ்ச் செய்து ஸ்டே வாங்கலை. அதனால் அவருக்கு வந்து லோக்கல் ஸ்டாண்டே கிடையாது. அவர் அந்த டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தொடுத்த வழக்கில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவர் வந்து தன்னுடைய ரெப்ரசன்டேஷன் மேலே எலெக்ஷன் கமிஷன் நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு 6 லெட்டர் கொடுத்துருந்தார். அதை நடவடிக்கை எடுக்க சொல்லுங்கள், அதை கருத்தில் கொள்ள சொல்லுங்கள், அப்படி தான் சொல்லியிருந்தார். கருத்தில் கொள்ளணும்னு சொல்லியிருந்தார். அப்போ அதிமுக சார்பில் என்ன வாதிட்டுனா, அவர் அதிமுகவே இல்லைன்னு சொன்னோம். எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லுச்சுன்னா, இவருடைய மனுவில் சத்தும் இல்லை சாரமும் இல்லைன்னு சொல்லியிருக்கு. அப்போ குறித்து அவதூறு செய்திகளை வெளியிடும் தினமலர் நாளிதழ் குறித்து இந்தியா மற்றும் தமிழக தேர்தல் ஆணையத்திடம் அதிமுக சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து அதிமுக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் இன்பதுரை செய்தியாளர்களிடம் சந்தித்து பேசினார். அந்த காட்சிகளை பார்த்தோம். இதை பற்றி பின்னர் வரும் செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம்.